இந்த நாட்டிலேயே இந்த ஒத்த கூட்டத்துக்கு தாயா தாய் மாமங்கிற உரிமையும் பெருமை இருக்கு. மண் பேசும் மக்கள் மொழி பேசும் தமிழ் ஒலி தொலைக்காட்சி நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். அனைவருக்கும் ஆடி 18ஆம் பெருக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைக்கு உலகம் முழுவதிலும் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு கொண்டாடக்கூடிய ஒரு நன்னாள் தான் இந்த ஆடி 18ஆம் பெருக்கு என்பது. இந்த ஒவ்வொரு தமிழ் மாதத்தில் வரக்கூடிய இந்த ஆடி மாதத்திலே பல்வேறு சிறப்புகள் இருக்கின்றது. குறிப்பாக அம்மனுக்கு ஒரு உகந்த ஒரு மாதமாகத்தான் இந்த ஆடி மாதம் கொண்டாடப்பட்டு வருகின்றது. அதிலும் இந்த ஆடி 18 சமீபமாக கடந்த ஒரு 10 ஆண்டுகளாக ஒரு மிகச்சிறப்பான ஒரு திருவிழாவினை இந்த தமிழ் மக்கள் கொண்டாடி வருகின்றார்கள். அதிலும் தொல் பழங்குடியினராக இருக்கக்கூடிய தென்பகுதியில் இருக்கக்கூடிய பிரமலைக்கல்லர் இன மக்கள் இந்த விழாவினை முன்னெடுத்திருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான விழா தான் இந்த ஆடி 18 விழாவை தாய்மாமன் தினமாக கொண்டாடி வருகின்றார்கள். இன்றைக்கு தாய்க்கு அடுத்தபடியாக ஒரு குழந்தை பிறந்தது முதல் அதற்கு சேனைப்பால் தொட்டு வைத்து அதற்கு காது குத்தி அதற்கு திருமணம் நடத்துவது என அனைத்து விழாக்களிலுமே தாய்மாமனுக்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுக்கப்படுகின்றது. அப்படிப்பட்ட ஒரு நல்ல விழாவினை கள்ளநாடு அறக்கட்டளை என்கின்ற ஒரு அமைப்பு தொடர்ந்து கடந்த 10 ஆண்டுகளாக ஒவ்வொரு கோவில் வாரியாக இந்த பிரமலை கல்லர்களை பொறுத்தவரை 8 நாடு 24 உபகிராமம் என்று சொல்வார்கள். அந்த வரிசையில் இன்றைக்கு 10வது இந்த தாய்மாமன் தினத்தை 5வது தர்மநாடு என்று சொல்லக்கூடிய பாப்பாவட்டி மண்ணிலே கொண்டாடவிருக்கின்றார்கள். அதற்காக சமுதாயத்தினுடைய பெரியோர்களும் மற்றும் பொதுமக்களும் வந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த நிகழ்வினை தொடர்ந்து படம் பிடித்து பதிவு செய்வதில் பெருமைப்படுகிறது நம்முடைய தமிழ் ஒலி தொலைக்காட்சி. தேனி பாராளுமன்ற உறுப்பினர் ஐயா திரு தங்க தமிழ்ச்செல்வன் அவர்களும் அவரோடு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உசிலம்பட்டி நகர் கழக செயலாளர் எஸ்ஆர் தங்கப்பாண்டியன் அவர்களும் செல்லம்பட்டி ஒன்றிய கழக செயலாளர் திரு சுதாகரன் அவர்களும் இன்னும் பெரியவர்களும் பலரும் வருகை தந்து கொண்டிருக்கிறார். அவர்களை வரவேற்று நம்முடைய மக்கள் சிறப்பான ஒரு வரவேற்பை கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் சற்று நேரத்தில் இந்த நிகழ்வு தொடங்கவிருக்கின்றது. பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு உசிலம்பட்டி சட்டமன்ற தொகுதியினுடைய திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகள் அனைவரும் சிறப்பானதொரு வரவேற்பினை கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த ஒரு அற்புதமான காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். உசிலம்பட்டி வடக்கு ஒன்றிய செயலாளர் அஜித் பாண்டி இன்னும் உள்ள சமுதாய பெரியவர்கள் அனைவரும் வந்திருக்கின்றார்கள். இந்த பிரமலை கல்லர்களுக்கான தொழில் என்று சொன்னால் போர் தொழில், முதலிலே விவசாயம், அதன் பிறகு இவர்கள் காவல் தொழிலையே முதன்மை தொழிலாக செய்து வந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த காவல் தொழிலின் அடையாளமாக இவர்கள் நிற்கக்கூடிய பின்பகுதியிலே வேல் கம்பினை பிடித்து அவர்களுக்கு ஒரு சிறப்பான வரவேற்பை கொடுப்பது என்பது வழக்கம். அதே போல் இங்கே இருக்கக்கூடிய இந்த பெண்களோடு மரக்கா என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு அளவு சொம்பிலே நெல், கம்பு, சோளம் போன்ற நவதானியங்களை வைத்து பெரியோர்களுக்கு வரவேற்பு செய்வது என்பது முறையான ஒன்று. தென்மதுர சீமையில 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 தெய்வமான மீனாட்சி மீனாட்சி வாசலில எங்க தெற்கு கள்ளநாடு வருஷ நாடு எல்லாம் வர பாட்ட முப்பாட்ட சலா தேவமாய முப்புறமும் ஆன்றச்சா திடிய தடிய கொல்லி கொடுத்தா புத்தூரு மண்ணுலதான் பாப்பாப்பட்டி 10 தேவர் வம்சத்தோட எங்க சின்னசாமி பெரியசாமி ஒட்டுமொத்த சொந்தமெல்லாம் ஒன்னா இங்க கூடியிருக்கு, ஒன்னா இங்க கூடியிருக்கு.
மரப்பட்டி மஸ்கரப்பட்டி கீரிப்பட்டி பழந்தூர் கருவாத்தூர் மட்டார்பட்டி நெட்லர்பட்டி நடுப்பட்டி நாட்டாப்பட்டி புதூர் புதுக்கோட்டை மானூத்து செட்டி குளம் குண்டு புசல போடுறோம் சிலப்பட்டி ஒத்தப்பட்டி இல்லாதி பெருமாப்பட்டி குளமும் கொடிக்குளமும் கூத்தாடி வாரோ தாயே இந்த குறையெல்லாம் தீர்த்துதையே கூத்தாடி வாரோ தாயே இந்த குறையெல்லாம் தீர்த்துதையே சத்தூர் வெட்டி வருது அதுல முக்காயி சீர் வருது மிக சிறப்பாக ஒரு நல்லதொரு தொடக்கத்தை தொடங்கி இருக்கின்றார்கள். இது இந்த மண்ணினுடைய கலாச்சாரத்தையும் இந்த மக்களுடைய கலாச்சாரத்தையும் உலகம் முழுவதுமாக பறைசாற்றுகின்ற ஒரு நல்ல விழாவாக இந்த தாய்மாமன் தின விழா கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கின்றது. அதில் இது குறித்து இந்த பெரியவர்கள் கேட்கலாம். ஐயா வணக்கம். அன்னைக்கு இந்த 5வது தர்ம நாட்டில் இந்த விழா கொண்டாடுறாங்க, தாய்மாமன் தின விழா. அதை பற்றி நீங்கள் எப்படி சொல்றீங்க? எங்க பாப்பாவட்டி ஒச்சாண்டம்மன் கோவிலை சேர்ந்த 8 10 தேவர் சார்பாகவும் 5 பூசாலி சார்பாகவும் எங்களுக்கு தாய்மாமின் சீர் 8 10 தேவர்களுக்கும் 5 பூசாரிகளுக்கும் 500 அக்கா மக்களுக்கும் மற்றும் எங்களை சேர்ந்த அருளாளி மருளாளி அனைத்து பொதுமக்களுக்கும் தாய்மாமின் சீர் கொடுத்து கொண்டு இருக்கின்ற எங்க சொந்த பந்த அனைவருக்கும் நன்றியும் வணக்கத்தையும் தெரியப்படுத்திக் கொள்கிறோம். தாய்மாமன் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆங்காங்கு உள்ள பொதுமக்கள் அனைவரும் முன்பாக வருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதேபோல் இந்த விழாவின் நாயகர்கள் கொஞ்சம் கூட 8 10 தேவர்களையும் வருக வருக என்று கள்ளநாடு அறக்கட்டளை சார்பாக வரவேற்கிறோம். அதேபோல் அவர்களுக்கு மாலை மரியாதை செய்து பட்டம் கட்டி வேல்கம்பு கொடுத்திருப்பதால் அனைத்து பக்தோடி பெருமக்களும் முன்பாக வருமாறு உங்களை வேண்டி விரும்பி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதேபோல் இந்த விழாவில் 10 தேவர்களுக்கும் சிறப்பு அழைப்பாளராக 5 பூசாரி மாமன்மார்களும் அழைத்திருக்கிறோம். அவர்களையும் வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதேபோல் இந்த ஆடி 18 தாய்மாமன் தினத்தை முன்னிட்டு 8 10 தேவர்கள் முன்னிலை அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது. கள்ளநாடு அறக்கட்டளை சார்பாக மாலை குடியா 8 10 தேவர்களுக்கும் கள்ளநாடு அறக்கட்டளை சார்பாக மாலை கொடுத்து மரியாதை செய்யப்படுகிறது. அந்த 9 மாலை எடுத்து பெரிய கொடு எப்ப வாங்கி அவங்ககிட்ட 2 கொடுத்துட்டு நீங்க உங்களை வைப்பான். சரி சரி எடுத்துப்பா சரி போட்டு இருப்பா. இந்த நிகழ்வு என்பது தொட்டு வரக்கூடிய நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆங்காங்கு உள்ள பக்தர்கள் அனைவரும் வருகை வந்து இந்த விழாவினை கண்டுகளித்து விட்டு செல்லுமாறு உங்களை
கள்ளநாடு அறக்கட்டளை சார்பாக அன்போடு அழைக்கின்றோம். 8-10 தேவர்கள் முன்னிலையில் விழா சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த விழாவினை அனைவரும் கண்டுகளித்து விட்டு செல்லுமாறு உங்களை அன்போடு அழைக்கின்றோம். போடுப்பா அடுத்து துண்டா துண்டை கொடு. அதே மாதிரி 9 தனியா 2 தனியா கொடு. இப்ப 8-10 தேவர்களுக்கும் கள்ளநாடு அறக்கட்டளை சார்பாக பட்டம் கட்டி கௌரவிக்கப்படுகிறது. அவர்களுக்கு 8-10 தேவர்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இருக்கேன் துண்டு எல்லாத்தையும் கட்டியா ஒண்ணு ஒருத்தன கட்டியா முத பெரிய கட்டியா வரிசை கட்டியா அவ்வளவுதான் கட்டியாச்சு. அப்படி கட்டியா ஒண்ணு பொறுத்தல கட்டியா. ஆமா விழா வெகு விமர்சையாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த விழாவினை கண்டுகளித்து பக்தர்கள் அனைவரும் பேர் ஆதரவு தருமாறு உங்களை அன்போடு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். கட்டுப்பா இருக்காது பூரா கட்டுப்பா. பிரேம கட்டுப்பா கட்டு ஆள் போன கட்டு வாஞ்சிநாதன் போ உள்ளதை கட்டு. ஆமா சின்னசாமி கட்டு. 8-10 தேவர்கள் முன்னிலையில் வெகு விமர்சையாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நமது பாப்பாவட்டி தரும நாட்டின் சார்பாக கள்ளநாடு அறக்கட்டளைக்கு மனமார்ந்த நெஞ்சார்ந்த உளமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆட்டுமே கட்டியா கட்டு. இங்க இன்னொரு நிகழ்வு இருக்கு பாருங்க. இப்ப எல்லாத்துக்கும் இது கொடுத்துறோம். மக்கள் மகனை வருகை வருகை என்று அன்போடு வரவேற்கின்றோம். கள்ளநாடு அறக்கட்டளை சார்பாக வேல்கம்பு கொடுத்து அவர்களை கௌரவிக்கிறார்கள். இந்த ஆடி 18 திருவிழாவை தாய்மாமன் திருவிழாவை முன்னிட்டு 8-10 தேவர்களுக்கும் கள்ளநாடு அறக்கட்டளை சார்பாக வேல்கம்பு கொடுத்து அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது. உள்ளவாப்பா சுலேஜ் உள்ளவாப்பா வாங்கிட்டு அடுத்தாலும் வழி விடுங்க. இங்க இந்த விழாவிற்கு வருகை தந்துள்ள நமது ஆடி 18 தாய்மாமன் விழாவிற்கு வருகை தந்துள்ள அனைத்து பக்தகோடி பெருமக்களுக்கும் அன்னதானம் சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அனைவரும் உணவு செல்லுமாறு உங்களை அன்போடு 8-10 தேவர்கள் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம். ஒண்ணுமில்ல பிரேம கொடுப்பா. அருள்மிகு பாப்பாவட்டி ஒச்சாண்டாமன் திருக்கோவிலை முன்னிட்டு ஆடி 18 தாய்மாமன் தின பெருவிழாவை முன்னிட்டு கள்ளநாடு அறக்கட்டளை சார்பாக 8-10 தேவர்களுக்கு மாலை மரியாதை வெல்கம் கொடுத்து அவர்களுடைய தினத்தை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய விழா மென்மேலும் வளர்ந்து பெரு வளர்ச்சி அடைய இந்த விழாவினை சீரும் சிறப்பு செய்தமாறு பக்தகோடி பெருமக்களை கேட்டுக்கொள்கின்றோம். ஆமா ஏப்பா வரிசை நில்லுங்கப்பா. 10 பேர் ஒரு போட்டோ எடுத்து விட்டுருப்பா. வரிசை அப்படியே கம்போட நில்லுங்க. ஆமா வரிசை இல்லையா அகலப்படுத்திக்க கொஞ்சம் விரிஞ்சு நில்லு. கள்ளநாடு அறக்கட்டளை சார்பாக 8-10 தேவர்கள் முன்னிலையில் 5,000 மக்களுக்கு நாமதானியம் கொடுத்து தாய்மாமன் சீரை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் இந்த விழாவை ஏற்பாடு செய்த கள்ளநாடு அறக்கட்டளை நிர்வாகிகள் அனைவருக்கும் மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். வரிசை நில்லுங்க. எல்லா பேரும் வரிசை நில்லுங்க. ஆடி 18 தினத்தை முன்னிட்டு தாய்மாமன் சீராக பெரிய விமர்சையாக
எழுச்சியோடும் வெற்றியோடும் கள்ளநாட்டுடைய 8 நாட்டு தெய்வங்கள் ஆட்சியோடும் பாப்பாவட்டி தர்மநாடு 5வது நாட்டின் ஒத்தாண்டம்மன் கோயிலை பரசாற்றும் வகையில் இந்த விழா வெகு விமர்சையாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த விழாவில் கலந்து கொண்ட கள்ளநாடு அறக்கட்டளை நிர்வாகிகள் அனைவரையும் பொதுமக்கள் அனைவரையும் வருக வருக என்று 8-10 தேவர் சார்பாக வரவேற்கின்றோம். இந்த விழாவை ஏற்பாடு செய்து வெகு விமர்சையாக நடத்தி கொடுத்த கள்ளநாடு அறக்கட்டளைக்கு 8-10 தேவர் சார்பாக நன்றியை. அதே போல் பெரிய பூசாரி 5 பூசாரிகளின் பெரிய பூசாரி அவர்களை விழா நடக்கும் இடத்தில் வருமாறு அழைக்கின்றோம். உங்களுக்கு மாலை பொன்னாடை மேல் கம்பு கொடுத்திருப்பதால் அனைவரும் பெரிய பூசாரி எங்கப்பா இருக்க எங்கயா இருக்க வரமாட்டம் பண்றாரா நாங்க வாங்கி போவோம். மாலை அணிவிக்கான அறக்கட்டளை சார்பாக கௌரவிக்கப்படுகிறது. இந்த விழாவினை சீரோடும் சிறப்போடும் நடத்தி கொண்டிருக்கும் கள்ளநாடு அறக்கட்டளைக்கு 8-10 தேவர்கள் சார்பாகவும் 5 பூசாரிகள் சார்பாகவும் ஐயனார்வா மக்கா மக்கள் சார்பாகவும் மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நில்லுங்கப்பா எல்லாம் நில்லுங்கப்பா. நம்ம அறக்கட்டளை நிர்வாகிகள் எல்லாம் மொத்தமா நில்லுங்கப்பா. ஒரு குரூப் போட்டோ எடுத்துக்கலாம்ப்பா. நண்பர்கள் அனைவரும் வாங்க. பூசாரி வகைரா சார்பாக பெரிய பூசாரி சார்பாகத்தான் பெரியதவரே பெரிய பூசாரி சார்பாக அவருக்கு வழங்கப்படுகிறது. பெரிய பூசாரி சார்பாக அவருக்கு மரியாதை செய்யப்படுகிறது. இப்பொழுது இந்த விழாவை சிறப்பாக நடத்தி கொடுத்த கள்ளநாடு அறக்கட்டளைக்கு 8-10 தேவர்கள் சார்பாக பொன்னாடை ஊட்டி கௌரவிக்கப்படுகிறது. எல்லாத்துக்கும் அனைவருக்கும் சேர்த்து ஒரே மரியாதை. அனைவருக்கும் நிர்வாகிகள் அனைவருக்கும் கையில அனைவருக்கும் ஒட்டுமொத்த நிர்வாகிகள் அனைவருக்கும் 8-10 தேவ சார்பாக பொன்னாடை கொட்டி கௌரவிக்கப்படுகிறது. சொல்லுங்க ப்ரோ. தெரியுது ப்ரோ. மீண்டும் ஒரு முறை தெரியப்பட்டு வேண்டும். கள்ளநாடு அறக்கட்டளை சார்பாக 8-10 தேவர்கள் சார்பாகவும் கள்ளநாடு அறக்கட்டளை சார்பாகவும் வருக வருக என்று அன்போடு வரவேற்கின்றோம். மரக்காவை அந்த வேல் கம்பம் கொண்டிருக்கிறாயா? நவதானியத்தை எடுத்துக்கிட்டு அந்த வேல் கம்பம் கொண்டிருக்கிறோம். நமது பாப்பாவட்டி நாட்டிற்கு வருகிறேன் தென்னிந்திய பார்வையிடக்கூடிய நிறுவன தலைவர் திருமாரஞ்சி அவர்களை வருக வருக என்று 8-10 தேவர்கள் சார்பாகவும் கள்ளநாடு அறக்கட்டளை சார்பாகவும் வரவேற்கின்றோம். இந்த விழா நிகழ்வுக்கு மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு காவல்துறை அவர்கள் முன்னாடி இருக்கு எடுத்து பின்னாடி இருக்கு சார் முன்னாடி வாங்க. சுத்தப்பணிகளோர் காவல்துறை அத்தனை அதிகாரிகளுக்கும் மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்பொழுது திருமாரஞ்சி அவர்களுக்கு கள்ளநாடு அறக்கட்டளை சார்பாக மரியாதை செய்யப்படுகிறது. இந்த தாய்மாமன் தினத்தை முன்னிட்டு நமது சாப்பாட்டுக்கு மண்ணிற்கு வருகின்றுள்ள மரியாதை செய்தி கௌரவிக்கப்படுகிறது. முடிக்கிறோமா? ஆமா ஆமா
வாஞ்சி சார் பின்னாடி நிக்கிறாரு பாமா. இன்று நடைபெறுகின்ற தாய்மாமன் தின பெருவிழாவை முன்னிட்டு இங்கு வருகை தந்துள்ள அனைத்து பக்தவடி பெருமக்களுக்கும் கலநாடு அறக்கட்டளை சார்பாக எங்களுடைய 8 நாடுகளின் சிறப்பான தாய்மாமன் சிறப்பை தெரியப்படுத்துகிறோம். எல்லாத்துக்கும் இருக்குமா? முடிஞ்சு விட்டோம். இருக்கு, எல்லாத்துக்குமே இருக்கு. உத்தரமண்டியுடைய சட்டமன்ற உறுப்பினர் விஜய் மகாலிங்கம் அவர்களை வருக வருக என்று 8-2-10 தேவர்கள் சார்பாகவும் அய்யனார்கள் மக்கா மக்கள் சார்பாகவும் கள்ளநாடு அறக்கட்டளை நிர்வாகிகள் சார்பாகவும் வருக வருக என்று அன்போடு வரவேற்கின்றோம். பெருமக்களுக்கும் கோயில் அருகே வளவரம் அன்னதானம் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அனைவரும் இந்த அன்னதானத்தில் கலந்து கொள்ளும் சார்பாய்வாளர் அவர்களுக்கு கள்ளநாடு அறக்கட்டளை சார்பாக அவர்கள் பட்டம் சூட்டி மரியாதை செய்யப்படுகிறது. எங்களுடைய அழைப்பை ஏற்று எங்களுக்கு பாதுகாப்பு நல்கிட்ட உத்தரப்பனங்களூர் காவல்துறை அத்தனை அதிகாரிகளுக்கும் சார்பாய்வாளர் அவர்களுக்கும் மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மாவட்ட தலைவர் ஆதிசேரன் அவர்களை கள்ளநாடு அறக்கட்டளை சார்பாக வருக வருக என்று அன்போடு வரவேற்கின்றோம். இந்த விழாவில் கலந்து ஆடி 18 தாய்மாமன் தின பெருவிழாவில் கலந்து கொண்ட ஒற்றுமை குழு நிர்வாகிகள் அனைவரையும், ஒருங்கிணைப்பு குழு நிர்வாகிகள் அனைவரையும் கள்ளநாடு அறக்கட்டளை சார்பாக வருக வருக என்று வரவேற்று வாமா வாமா. இங்க வந்திருக்க அனைவருக்குமே சாப்பாடு சிறப்பா இருக்கு. கோயில் வடபுறமும் இருக்கு, தென்புறமும் இருக்கு. 2 பக்கம் இருந்து சாப்பிட்டு தான் போனோம். ஆமா, பூசாரி விட்டுட்டாங்க முதல்ல. ஊக்கத்தொகையை மொய்யாக செய்யுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இருக்குமா, வாங்கிட்டு போவாங்க. பொருட்மா ஆளு கூட முடிச்சுக்கிட்டோமா? பொருட்மா ஒரு 2 நிமிஷம். மீண்டும் ஒரு முறை தெரியப்படுத்துகின்றோம். தாய்மாமன் விழாவை சிறப்பிக்கும் வகையில் கள்ளநாடு அறக்கட்டளை சார்பாக வெகு விமர்சையாக விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த விழாவில் கலந்து கொண்ட அனைவரும் தாய்மாமனை போற்றும் வகையில், தாய்மாமன்களை ஊக்குவிக்கும் வகையில் தங்களால் என்ற மொழிகளை எழுதுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். உத்தரமட்டியுடைய விஜய் மகாலிங்கம் அவர்களை வருக வருக என்று அன்போடு வரவேற்கின்றோம். கள்ளநாடு அறக்கட்டளை சார்பாகவும் மனமார்ந்த நெஞ்சார அவர்களை வருக வருக என்று அழைக்கின்றோம். என்னப்பா சார்பாக நன்றி நன்றி நன்றி. விழா முடிஞ்சுக்கிட்டோம். இது சாமி உத்தரமட்டியுடைய சட்டமன்ற உறுப்பினர் வருக வருக என்று கள்ளநாடு அறக்கட்டளை சார்பாக வரவேற்று அவர்களுக்கு மண்ணின் மைந்தன் அவன் பூசாரி வகைராவை சேர்ந்த உத்தரமட்டியுடைய சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய விஜய் மகாலிங்கம் அவர்களுக்கு என்னப்பா வாங்க வாங்க. நமது வாலாம்பூர் நாட்டின் மண்ணின் மைந்தன் பசுமன் முத்துராமலிங்க கல்லூரியுடைய
செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் பாண்டியன் அவர்களை கள்ளநாடு அறக்கட்டளை சார்பாகவும் 8-10 தேவர்கள் சார்பாகவும் வருக வருக என்று அன்போடு வரவேற்கின்றோம். போற்றுதலுக்குரிய பாண்டியன் அவர்களை வருக வருக என்று 8-10 தேவர்கள் சார்பாகவும் கள்ளநாடு அறக்கட்டளை சார்பாகவும் வரவேற்கின்றோம். முதல் நாடு எங்க நாடு வாடாந்தூரு வாடாந்தூரு அங்க நம்ம குடியிருக்கோம் இந்த வீடு வாடாந்தூரு வாடாந்தூரு நாட்டுக்கு முதல் வாடாந்தூர் நாட்டின் நாடு மண்ணின் வாய்ந்தர் நமது பசுமன் முத்துராமலிங்க கல்லூரிய செயலாளர் பாண்டியன் அவர்களுக்கு சின்னி வீர தேவரு கட்ட கடா தேவரு வெள்ளையாண்டி தேவரு சின்ன காம தேவரு வேற பேட்டிய வருது பாரு ஒரு குழம்பு சத்தம் உருமி சத்தம் கேக்குது பாரு இவங்க வேற பேட்டிய வருது பாரு ஒரு குழம்பு சத்தம் உருமி சத்தம் கேக்குது பாரு அங்காளி பங்காளி உறவும் உண்டு அஞ்சாம நிக்கையில அங்காளம்மன் ஆசியும் உண்டு நாட்டுக்கு முதல் நாடு எங்க நாடு வாலாந்தூரு வாலாந்தூரு அங்காளம்மன் குடியிருக்கும் இந்த வீடு வாலாந்தூரு வாலாந்தூரு உடைமைகளையும் தங்களுடைய நகைகளையும் தங்களுடைய பணத்தினையும் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுமாறு காவல்துறை சார்பாக அறிவுறுத்தப்படுகிறது. புருஷனமை சில்லுக்க பாக்குறவன் கண்ண பறிக்க வடக்கம்பட்டி வெடி வெடிக்க அடிப்பட்டி தப்பு கொட்டி தாய் மாமே வாரானடி பொய்யலுக தாய் மாமே வாரானடி தாய் மாமே வாரானடி பொய்யலுக தாய் மாமே வாரானடி பாலமரம் வரவேற்க சொந்தமெல்லாம் சீர் சுமந்து வாழ வைக்க முயலுத உருசன வந்துருச்சு உருசன வந்துருச்சு கந்துவட்டி வாங்கினாலும் ரெட்டக்கடை கூட்டிக்கிட்டு காலரத்தம் தூக்கி விட்டு மல்லுக்கட்ட வாராண்டி மல்லுக்கட்ட வாராண்டி தாய் மாமே வாரானடி பொய்யலுத தாய் மாமே வாரானடி தாய் மாமே தமிழ்மொழி டிவி. பொய்யலுத தாய் மாமே வாரானடி எல்ஐசி சிட் பண்ணும் நம்ம கிட்ட தோக்குமாடா பேங்க்ல நம்ம காசை பிச்சு பிச்சு கொடுக்கறான்டா பிச்சு பிச்சு கொடுக்கறான்டா சடவா தெரிஞ்சவெல்லாம் சரக்க போட்டுக்கிட்டு பந்தியில ஒன்னா வந்து கூத்தடிக்க போறான்டா கூத்தடிக்க போறான்டா
மற்றும் தமிழ் ஒலி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டம் முஸ்லம்பட்டியில் மிகவும் பிரசித்தி பெற்ற கள்ளநாட்டுக்கு பாப்பாப்பட்டி திரு ஒச்சாண்டம்மன் கோயில் தாங்க இருக்கும். பாப்பாப்பட்டி ஒச்சாண்டம்மன் கோயிலில் வந்து மிக சிறப்பு பூஜைகள் நடந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த நாளை வந்து தாய்மாமன் விழாவை வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க. இங்கே வந்து குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க புதுசாக கல்யாணமான தம்பதிகள் எல்லாரும் வந்து பூஜையில் கலந்துட்டு இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். நாங்கள் தேனி மாவட்டம் இதுலேருந்து வந்திருக்கோம். பக்கத்தில் உசிலம்பட்டி பாப்பாவட்டிங்கிற 10 ஊரை சேர்ந்த பங்காளி எல்லாம் வந்திருக்கோம். இது வந்து பிரசித்தி பெற்ற பாப்பாவட்டி ஒச்சாண்டம்மன் கோவிலுக்கு 8-2-10 தேவர்களும் 5 பூசாரி மாமன்மார்களும் 2 அக்கா மக்கள் அயனாவோட அக்கா மக்களும் சிறப்பாக வருடம் ஆடி 18ஆம் பேருக்கு இங்கே வருவோம். இந்த வருடம் வந்து தாய்மாமன் சீர் விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. இந்த கல்லர் இனத்துக்கே வந்து தாய்மாமன்ற பேர் வந்து வெகு சிறப்பானது. உலகெங்கு எத்தனையோ வம்சவழி இருக்கலாம், தாய்மாமை வந்து எங்களுக்கு பூரா இன்னொரு தாய் தான். அதனால இந்த தாய்மாமை விழா சிறப்பாக நடந்துச்சு. ஒச்சாண்டம்மன் கோயிலில் அருமையாக வந்து குலசாமி கோயிலில் தரிசனம் பண்ணிட்டு நாங்கள் பூரா வந்திருக்கோம். ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி நாங்கள் வந்து பாப்பாவட்டி 10 தேவர்களில் மோளத்தேவர் வம்சத்தை சேர்ந்தவங்க வந்திருக்கோம். வணக்கம்ப்பா. கண் இரண்டில் தீ பிடிக்க, கை இரண்டில் கிளுகிழுப்ப, கண் இரண்டில் தீ பிடிக்க, கை இரண்டில் கிளுகிழுப்ப, தாங்கி வர சாய் கிளவி அண்டமெல்லாம் கிடுகிடுங்க, அக்கிரமோ நடுங்க, ஆத்தி வர ஆண்டாய் கிளவி கண் இரண்டில் தீ பிடிக்க, கை இரண்டில் கிளுகிழுப்ப, தாங்கி வர வச்சாய் கிளவி அண்டமெல்லாம் கிடுகிடுங்க, அக்கிரமோ நடுங்க, ஆத்தி வர ஆண்டாய் கிளவி பின் பார்த்த நிலத்தை எல்லாம் அவ கண் பார்த்து வர போறா, மண்ணாகி போனதையெல்லாம் அவ பொண்ணாக்கி தர போறா, பின் பார்த்த நிலத்தை எல்லாம் அவ கண் பார்த்து வர போறா, மண்ணாகி போனதையெல்லாம் அவ பொண்ணாக்கி தர போறா. திரு பாப்பாப்பட்டி கண் இரண்டில் தீ பிடிக்க, கை இரண்டில் கிளுகிழுப்ப, தாங்கி வர வச்சாய் கிளவி அண்டமெல்லாம் கிடுகிடுங்க, அக்கிரமோ நடுங்க, ஆத்தி வர ஆட்சி சட கிளவி சேலையா கிழிச்சு கட்டி சூரியன நசி போட்டா ஒட்டி, வானத்தை சேலையா கிழிச்சு கட்டி சூரியன நசி போட்டா ஒட்டி, கிழக்கு சீமையெல்லாம் அவ பார்க்க பறந்து வாரா, கரிசல் காத்தில் கறந்து வாரா, பாதம் தொட்ட அந்த பாப்பாவட்டி 10 வகையார காக்க வாரா, பத்தினி தெய்வம் இவ வாழும் பூமிக்கும் ஆடி வாரா, நல்ல மனசெல்லாம் தேடி வாரா, பொங்க வச்சு கொலவையிட்டு கும்பிடுங்க அவ வருவா, மனசுக்குள்ள அவ பெயர நினைச்சுக்கிட்டா வழி விடுவா, கண் இரண்டில் தீ பிடிக்க, கை இரண்டில் கிளுகிழுப்ப, தாங்கி வர வச்சாய் கிளவி அண்டமெல்லாம் கிளுகிடுங்க, அக்கிரமோ நடுங்க, ஆத்தி வர ஆட்சி கிளவி பொன்னாங்கோயிலுக்கு பொங்க வைக்க சொந்த கொஞ்சம் இருக்கலாமா? பல்லையத்தை தன் பானையில் எடுத்திட கேட்டுக்கிட்டா, அத மறுத்திட கோவப்பட்டா, பிறந்த மண்ண கேலி பேச
தக்காளி சோறப்பா. வணக்கம்ண்ணே. நம்ம தொடர்ந்து நம்ம கோயில அண்ணா கொடுத்துட்டு இருக்கோம். இந்த வட்டம் வந்து அருமை சகோதரர் செந்தில் வந்து சாரியெல்லாம் சேர்ந்து வேல்பாண்டி மல்லரசு எல்லாம் சேர்ந்து சைவகருவை அறிவிப்பதுக்கான சைவகரி இந்த புரோட்டீன் சத்து அதிகமாக இருக்கு. இந்த சைடுக்கு எஃபெக்ட் இது கிடையாது. 10 வயசுக்குள்ள பெரியவங்க சாப்பிடலாம். நிச்சயக்கறி மாதிரி இருக்கு, அருமையா இருக்கு. இதுவே வந்து சிக்கனா மாத்திக்கலாம் சொல்றாங்க. அதை பத்தி சார்ல பேசுவாங்க. அடியில் வந்து 4 மணி நேரம் 5 மணி நேரம் டைட் சொன்னாங்க. இது 2 மணி நேரம் டைட் சொன்னாங்க. குழந்தையிலேருந்து பெரியவர்கள் வரைக்கும் இதை விரும்பி சாப்பிடலாம். இதில் எந்த சைடு எஃபெக்டும் கிடையாது. இது வந்து உங்களுக்கு வந்து இதோடைய சிறப்பு வந்து புரோட்டீன் சத்து, ஃபுல் புரோட்டீன் சத்து இருக்கு. மட்டன் சிக்கன் சாப்பிட்றவங்களுக்கு சைவ கறி அதை போட்டுக்கிறலாம். 20 நிமிஷத்துல இதை ரெடி பண்ணிக்கிறலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற இந்த தானியங்கள் பூராமே நம்மளுக்கு தேவையான இயற்கையான முறையில் தயாரிக்கப்பட்ட தானியங்கள் தான். இதை குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரையும் சாப்பிட்றதுனால அவங்களுக்கு வந்து எந்த சைடு எஃபெக்ட்டும் வராது. இது 20 நிமிஷத்துல ரெடி பண்ணிக்கலாம். கெமிக்கல் இல்லாத உசிலம்பட்டியில் ஆர்சிஎம் ஸ்டோர்ல இருக்கு, அண்ணாமலை பக்கத்தில் இருக்கு. இது முழுக்க புரதம் தான். இப்போ எல்லாருமே வந்து கறி மாடி சாப்பிடுறது இதை சாப்பிட ஆரோக்கியமா இருக்கலாம், நம்ம செழிப்பாக இருக்கலாம். ரெண்டாவது இது ஆர்சிஎம் சொல்லி வெப்சைட்ல போய் பார்த்தாங்கன்னா இதை எல்லாமே பார்த்துக்கலாம். புருஷனமை சில்லுக்க பாக்குறவன் கண்ண பறிக்க வடக்கம்பட்டி வெடி வெடிக்க அடிப்பட்டி தப்பு கொட்டி தாய் மாமே வாரானடி பொயலுத தாய் மாமே வாரானடி தாய் மாமே வாரானடி பொயலுத தாய் மாமே வாரானடி. பாலமரம் வரவேற்க சொந்தமெல்லாம் சீர் சுமந்து வாழ வைக்க முயலுத உருசனை வந்துருச்சு. கந்து வட்டி வாங்கினாலும் ரெட்டக்கடை கூட்டிக்கிட்டு காலரத்தம் தூக்கி விட்டு மல்லுக்கட்ட வாராண்டி. தாய் மாமே வாரானடி பொயலுத தாய் மாமே வாரானடி. தாய் மாமே வாரானடி பொயலுத தாய் மாமே வாரானடி. எல்ஐசி சிட் பண்ணும் நம்ம கிட்ட தோக்குமாடா. பேங்க்ல நம்ம காசை பிச்சு கொடுக்கறான்டா. சடவா திரிஞ்சவெல்லாம் சரக்க போட்டுக்கிட்டு பந்தியில ஒன்னா வந்து கூத்தடிக்க போறான்டா. கிழமைக்கு காது சரியா கேட்கலையாம்ரா. நல்லா காதுல விழுகிற மாதிரி சத்தமா சொல்லு. கிட்டா பட்டா மொய்யே, காது குத்தா மொய்யே, பொண்ணு சம்பந்தா மொய்யே, எல்லாத்துக்கும் மொய்யே. தாய் மாமே வாரானடி பொயலுத தாய் மாமே வாரானடி. தாய் மாமே வாரானடி பொயலுத தாய் மாமே வாரானடி. புருஷனமை சில்லுக்க பாக்குறவன் கண்ண பறிக்க வடக்கம்பட்டி வெடி வெடிக்க அடிப்பட்டி தப்பு கொட்டி தாய் மாமே வாரானடி பொயலுத தாய் மாமே வாரானடி. தாய் மாமே வாரானடி பொயலுத தாய் மாமே
ஊரு மக்கா பிள்ளை குட்டி பேரம் பேச்சு எல்லாரும் காத்து கொடுங்கப்பா. கருமாத்தூர் காட்டுக்குள்ளே ஒரு காலத்தில் காளியம்மா போல வந்தா பேச்சியம்மா. கருமாத்தூர் காட்டுக்குள்ளே ஒரு காலத்தில் காளியம்மா போல வந்தா பேச்சியம்மா. சைவ சமயல் படையல் வச்சு சர்வ சட்டியில் பொங்க வைப்பா, சாமிக்கெல்லாம் பூஜை வைப்பா, சங்க எடுத்து ஊதி நிப்பா. கருமாத்தூர் காட்டுக்குள்ளே ஒரு காலத்தில் காளியம்மா போல வந்தா பேச்சியம்மா. சங்கு சத்தம் அந்த கொக்குளத்தில் உள்ள பெகாமன் காதில் கேட்டது கேட்டது கேட்டது. உங்களோடு பழங்கடும் தெய்வ படையை வச்சு சாமிக்கு நாரங்கு படைப்பது படைப்பது படைப்பது. சைவ வாடை அது கொஞ்சம் சகிக்கவில்லை, தாக்கி முகம் துடிக்க வைக்குது என்று செங்கன் துடி துடிக்க அங்கம் பட பழக்க பொங்கினாலே பெகாமனே. மாட்டு குடல் எடுத்து மாலையாக போட்டுத்தான் பேச்சியம்மா இடத்துக்கு அவன் வந்தானே. மாட்டு குடல் எடுத்து மாலையாக போட்டுத்தான் பேச்சியம்மா இடத்துக்கு அவன் வந்தானே. நானாளும் பகுதியில என்னென்னமோ சத்தம்தான், நீ எழுப்பும் சத்தம் எல்லாம் துத்தம்தான். சத்தத்தால நேத்து பூரா தூங்கல, உங்க சங்கு சத்தம் கொட்டு சத்தம் தாங்கல. 7 நாளில் இங்கு இருந்து கிளம்பணும், அட இல்லாவிட்டா நீங்கள் எல்லாம் புலம்பணும். அச்சமுட்டி எல்லாரையும் மிரட்டுனா, பொருளை அடிச்சு நொறுக்கி ஆவேசமா விரட்டுனா விரட்டுனா ஐயையோ விரட்டுனா விரட்டுனா ஐயையோ விரட்டுனா. அன்ன கொடிச்சி அழகுமையில் வெச்சியம்மா தன்னந்தனியே வாடுறவ கண்ணான கழுவநாதன் கண்டு மனம் கலங்கி நின்று அவன் உள்ளங்கை ரேகைய ஊடுருவி பார்த்துட்டான், புறங்கை ரேகைய புரட்டி புரட்டி பார்த்துட்டான். உன்னை காப்பாத்த ஒரே ஒரு ஆளை விட்டான், உலகத்திலே யாரும் இல்ல. ஒட்டி நிற்கும் துன்பம் எல்லாம் ஒட்டடையா ஓட்டிடுவான் ஒருத்தனாக. அனாதைக்கு ஆதரவு தருவாண்டி, அவன் பேரு நான் சொன்னேன் விருமாண்டி. திருமாண்டியில் வேண்டி வரத்தான் அங்க பேச்சியம்மா புறப்பட்டாளே. வனாந்தரம் காடு கடந்து அந்த வண்ணமயில் புறப்பட்டாளே. எறும்பேற முடியாத 8 சுத்து கோட்டைக்குள்ள, பாம்பேற முடியாத 10 சுத்து கோட்டைக்குள்ள, அலறமை இல்லாத 6ஆம் விழி கோட்டைக்குள்ள அண்ணனையை சந்திக்க அழகியவ போனாளே. விவரம் கேட்டு விருமாண்டி வீரம் கொண்டு பொங்கி எழுந்தானே. கன்னி பொண்ணு கதை கேட்டு கண்ணு செவந்திட எழுந்தானே. பெத்த புள்ள துயரம் கேட்டு பெத்தவங்க துடிப்பது போல் பெருமுழுதி புயல் அடிக்க பெய்காமனும் இருக்கும் இடம் பிரமாண்டம் கிடுகிடுக்க விருமாண்டி வந்தானே 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 வந்தானே. வெண்பொங்கல் தேங்காய் பழம் விபூதி அத வெறுப்பதென்ன அர்த்தம் கெட்ட கபோதி. இது பேச்சியம்மா குடியிருக்கும் கடலுடா, எடுத்து பேசினாக்க கிழிஞ்சு போகும் குடலுடா. மாட்டு குடலில் மாலை ஓடும் பராரி, உன் முதுகிலேறி செய்ய போறேன் சவாரி சவாரி சவாரி. ரெண்டு பேருக்கு கடுமையா சண்டை நடந்துச்சு. அப்ப பூமியெல்லாம் நடந்துச்சு, மலையெல்லாம் உடைஞ்சிச்சு. இத பார்த்த சில பேரு வீணா எதுக்கையா சண்டை போடுறீங்க, சமாதானம் பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்னாங்க. அவங்களும் அதுக்கு சம்மதித்தாங்க. அப்புறம் பஞ்சாயத்தார் தீர்ப்பு சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? தொட்டப்பநாயக்கன் ஊர்லயும் மதுரை மொட்டக்கோரத்து பக்கத்துலயும் கொடி ஒண்ணு நட்டு வைப்போம். உங்க 2 பேர்லயும் யாரு முதல்ல போய் அந்த கொடியை தூக்கிட்டு வர்றாங்களோ அவங்களுக்கு அந்த எல்லை சொந்தம்னு பஞ்சாயத்தார் தீர்ப்பு சொல்ல பேய்க்காம யோசிச்சான். யோசிச்சு சதி ஒண்ணு பண்ணுனான். விருமாண்டு கேல நொண்டி குதிரை ஒண்ணு கொடுத்து அவன் போனா எங்கடா கொடியை தூக்கிட்டு வர போறான்னு நினைச்சான். மொட்டை கோபுரந்தோட புறப்பட்டான் பைக்காமனும் தொட்டப்ப நாய்க்க நூற தொட்டுட. ஐயா, உங்க பேர் சொல்லுங்க.
உற்சாகத்தேவர் அப்படிங்களா? இந்த ஆடிப்பட்டம் தேடி பார்த்து விதைன்னு சொல்றாங்கல்ல, ஆமாம். அது எதுக்காக? அந்த பட்டத்தில் விதைச்சா தான் அந்த வெள்ளாமை உருப்படியாக இருக்கும். ஆடிப்பட்டம் தேடி விதைன்னு சொன்னால் அந்த பட்டத்துக்கு மழை பெய்யணும். அந்த மழை பெஞ்சதே அந்த பட்டம் நல்லாவே இருக்கும். அதான் ஆடிப்பட்டம் தேடி விதைங்கிறதுக்கு அர்த்தம். விதைக்கிறது எந்தெந்த அந்த விவசாயம் பண்ணுவாங்க? எந்த மாதிரி? கடலை போடலாம், எல்லா விவசாயமும் செய்யலாம். அந்த மானாவாரி இல்லை, அதுக்கு தான் அந்த ஆடிப்பட்டம் தேடி விதைன்னு சொல்கிறது. மற்ற பிஞ்ச தோட்டம் தொடர்பு இருக்குல்ல, அது ஒவ்வொரு சீசனுக்கும் ஒவ்வொரு வெள்ளாமைக்கும் நல்லாயிருக்கும். மானாவாரிக்கு மட்டும்தான் ஆடிப்பட்டம் தேடி விதைன்னு சொல்கிறது. அதுதான் அந்த 5 விதை வந்து என்னென்ன சொல்றீங்க? 5 விதை மொச்சை போடலாம், பயிர் வகையில் துவரை போடலாம், பெரிய கடலை போடலாம், வெட்டி எடுக்கிறது, கருஞ்சோளம் போடலாம், சாமை, தெனை, இப்படி பயிர் வகை எதா வேணாலும் போடலாம். அந்த ஆடி பார்த்து நன்றி. கன்னியாடி பக்கம் குய்யவநாயகி குலசாமி குலசாமி. தாய்மாமன் சீருண்டா கருமாத்தூர்ல இருந்து பாப்பா வீட்டுக்கு வராங்க. பொண்ணு கொடுத்ததுனால கருமாத்தூர்ல இருந்து பாப்பா வீட்டுக்கு வாக்கப்பட்டு வந்திருக்காள்ல பெரிய அளவி, அதனால சீரு கொண்டுக்காராங்க தாய்மாமன். நம்ம நடப்பு, அதாவது நம்ம மக்களோட நடப்புல எதனால தாய்மாமன் சீர் கொடுக்குறாங்க? தாய்மாமன் சீரு நம்ம குடும்பத்துல எப்படி நடவடிக்கை எடுக்கிறாங்களோ அதே மாதிரி குலதெய்வத்துக்கு அதே மாதிரி நடவடிக்கை எடுக்கிறாங்க. குழந்தை பிறந்தா கொடி கொலுசு, தொட்டிச்சீல, தொட்டி கப்பு எடுத்து கொடுத்து மகளை வீட்டுக்கு அனுப்பி விடுவாங்க. அதுக்கு பிற்பாடு விசேஷம் வச்சா சீர்வரிசை, காது ஊத்து, பழம் தட்டு, ட்ரெஸ் எடுத்து போவோம். தாய்மாமே என்னப்பா எடுக்கணும்? என்ன அந்த கொலுசு வாங்கி போட்டு அனுப்பிச்சு விட்டுறோம். தொட்டி கம்பு, தொட்டி சில்லியில இருந்து கொடுத்து அனுப்பி விட்டுறோம். அனுப்பிச்சு விட்டுறோம்ல மாமியா வீட்டுக்கு. அதுக்கு பிற்பாடு விசேஷம் பண்ணி வச்சா அதுக்கு சீர்வரிசை, காது கல்லு, காது ஊத்து, காதணி விழா. அதுக்கு என்ன செய்யறோம்? காதை குத்தி 1 பவுனோ 1/2 பவுனுக்கோ தோடு எடுத்து அதுக்கு பழம் தேங்காய் தட்டு, அந்த குழந்தைக்கு ட்ரெஸ் வாங்கி தாய்மாமே கொட்டு குழவையோட போறோம். அப்படித்தானே? என்ன எல்லாம் எடுத்து போறோம். என்ன சொல்லணும்? அதனால என்ன பண்றதுன்னு யோசிச்சு ஒரு தந்திரம் பண்ணுனா பேச்சியம்மா என்ன செஞ்சா? தன் விரல்ல போட்டிருந்த மோதிரத்தை கிணத்துக்குள்ள போட்டுட்டு, அண்ணே அண்ணே மோதிரம் விழுந்துருச்சு எடுத்து கொடுங்கன்னு சொன்னான். தங்கச்சி வேண்டுதலை நிறைவேற்றி வைக்கிற அண்ணன் தங்கச்சிக்காக கிணத்துக்குள்ள குதிச்சு அந்த மோதிரத்தை எடுக்கையில கிணத்து மேல இருந்த கல்லை தூக்கி வச்சு மூடி பேச்சியம்மா விருமாண்டிய கிணத்துக்குள்ளேயே சிற வச்சு விட்டான். என்ன தங்கச்சி, உனக்கு உதவி பண்ண வந்த எனக்கு இதுதான் நீ காட்டுற நன்றியான்னு விருமாண்டி கேட்க, பேச்சியம்மா யோசிச்சு தினந்தனம் அண்ணனுக்கு பூஜை பண்ண சூலி பொண்ணு சூலி மாடு கொடுக்க நம்மளால முடியுமா? கொடுத்தா இந்த ஊரு உலகம் தான் தாங்குமா அப்படின்னு நினைச்சு அண்ணன் கிட்ட சொன்னா, அண்ணே நீ கேட்டபடி உனக்கு பூஜை பண்ண முடியாது, ஆனா உனக்கு நாங்க என்ன பண்ணுவோம்னா அடிக்கடைக்கு வெள்ளி உனக்கு ஒரு பூஜை வைப்போம். ஆகாத பூஜை வச்சு அப்போ படையல் வைப்போம். அடிக்கடைசி வெள்ளி உனக்கு ஒரு பூஜை வைப்போம். ஆகாச பூஜை வச்சு அப்போ படையல் வைப்போம். அதிலே நீ
வண்டி மலையிலம்பட்டி. மாடு நிறைய 10 மாடு வச்சிருக்கேன், பால் வச்சிருக்கேன். மாடு நிறைய பால் புரிஞ்சு போடுறேன். மாடு கட்டி போட்டு நேர்த்தி கடன் தான். ஆமா விடுறேன். இதை விட்டுட்டு அது பராமரிக்கிறது பூச்சி பூசா இருக்காங்க. ஏழை விட்டு நிற்கிறாங்க. நம்ம நாங்க ஆண்டிவட்டி முன்னாடி காட்டுக்குள்ள மான் வயிற்றி பிறந்தவளா ஒச்சாண்டம்மா எங்க ஒச்சாண்டம்மா தடியான் தத்தெடுத்து கண்ணா வளர்த்த உள்ள ஒச்சாண்டம்மா எங்க ஒச்சாண்டம்மா 8 திசைகள் எல்லாம் உன்னோட பாட்டு உண்டு பாவம் தொட்டு வணங்கிடத்தான் கோடிசன கூட்டம் உண்டு கொன்னாங்கே சிறை எடுத்த சீதேவி நாங்க வணங்கி நிற்கும் தெய்வம் நீயே பொன்னாங்கே சிறை எடுத்த சீதேவியே நாங்க வணங்கி நிற்கும் தெய்வம் நீயே நொச்சி காட்டுக்குள்ள மான் வயிற்றி பிறந்தவளா ஒச்சாண்டம்மா எங்க ஒச்சாண்டம்மா தடியாத்தெடுத்து கண்ணா வளர்த்த உள்ள ஒச்சாண்டம்மா எங்க ஒச்சாண்டம்மா சீரான பேரழகி கூறான மாரழகி மானு பெத்தெடுத்த தேனு திணையழகி தேரு நடையழகி ஊரேதான் உன்ன வணங்கி கோடி சனமருமே வீடுமே மனமுருகி நொச்சி காட்டு பிச்சி பூவு ஆத்தா வச்சாயி ஆங்க பொன்னாங்க ஆசை வச்சாண்டி சிறை எடுத்தான் பிற நிலவ சந்தன கிண்ணம் போலே கல்யாணமா கருமாத்தூரு காசி மந்தையிலே சிறை எடுத்தான் பிற நிலவ சந்தன கிண்ணம் போலே கல்யாணமா கருமாத்தூரு காசி மந்தையிலே நொச்சி காட்டுக்குள்ள மான் வயிற்றி பிறந்தவளா சாண்டம்மா எங்க சாண்டம்மா தடியான் தத்தெடுத்து கண்ணா வளர்த்த உள்ள ஒச்சாண்டம்மா எங்க ஒச்சாண்டம்மா கொட்டுங்க மேல முழங்கிடத்தா தட்டுங்க தட்டுங்க கும்மிய தட்டுங்க வானம் முழங்கிடத்தா கொட்டுங்க கொட்டுங்க கும்மிய கொட்டுங்க மேல முழங்கிடத்தா தட்டுங்க தட்டுங்க வானத்தை தட்டுங்க வானம் முழங்கிடத்தா வானத்து நட்சத்திரம் பூவா ஊதுருது பொன்னாங்க கல்யாணம் பூமி எல்லாம் ஆதரு